வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். பராபவ வருஷம்ல நம்ம முதல்ல ஒரு தமிழ் புத்தாண்டு வருதுன்னா பஞ்சாங்கம் படிப்போம். சரிங்களா? நான் பஞ்சாங்கம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். மெயினாக என்னென்ன ஒரு 3 பேரை பார்ப்போம். என்னென்னா, நம்ம வந்து ராஜா வந்து இந்த வருஷத்துக்கு குரு, மந்திரி வந்து செவ்வாய். சரிங்களா? சேனாதிபதி யாருன்னா சந்திரன். இதை வச்சு நம்ம என்னென்ன நடக்கும், இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கவர்மெண்ட் சம்மந்தமாக நிறைய பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும். முக்கியமாக டேக்ஸ் விஷயத்தில் நடக்கும். பணம், ஃபினான்ஸ் விஷயத்தில், டேக்ஸ் விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இது ஒன்று. அடுத்து மழை ரொம்ப அதிகமாக பெய்யும். அதுவும் நார்த், நம்ம வந்து தென்னிந்தியா கொஞ்சம் பரவாயில்ல. நார்த் பீகார், உத்தரகாண்ட் சைடில் பிரித்து மேய போகுது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே அதிக மழை இருக்கும். பல மழை தண்ணீரை வந்து நம்ம சேமிக்க முடியாது, கடலில் போய் கலக்கும். அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக மழை பெய்யும். இதை தாண்டி நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும்ல. சரிங்களா? அதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. மீனம் ராசி, மீன லக்னம் இவங்களுக்கு எப்படி இருக்கு? ஜென்மத்தில் சனி சொல்லவா சார் வேணும் அப்படின்வாங்க. டஃப்பாக தான் போயிட்டுருக்கு டைமு. சரிங்களா? நல்லா தெரியுது, செம்ம டஃப்பாக போயிட்டுருக்கு. ஓகே. ஆனால் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய நடக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு டைம். உங்களுக்கு குரு பகவான் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அம்மாவோட சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். அடுத்து குரு பயிற்சி 5ல் போனாலும் உங்களுக்கு வந்து இது ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப நல்லா வருங்க. சரி, நம்ம கஷ்டமாக இருக்கும்போது கூட யாருன்னா இருக்கிறாங்கன்ற தெம்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடுவோம். அதனால் இந்த ஃபேமிலி சப்போர்ட்ன்றது நல்லாயிருக்கு. யாராவது இந்த பூர்வீக சொத்துலாம் வாங்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால. ஆனால் அது உங்கள் கைக்கு வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை பண்ணலாம். நீங்கள் வந்து தனிப்பட்டு ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரி பேரில் இருக்க லாயரை போய் பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணலாம்லாம் சொல்லலாம். இப்போ அதுக்குன்னு லாயர் பேர் கேட்காதீங்க, அப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை, கல்யாணத்துக்கு போனால் மாப்பிள்ளை பேர் இப்படி வரும், பொண்ணு பேர் இப்படி வரும்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் லாயர் பேரோ டாக்டர் பேரோ அந்த அமைப்பு சொல்லலாம். அந்த கிரகத்தை வச்சு அமைப்பு சொல்லும்போது அவங்கக்கிட்ட போகும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் ஜாஸ்தியாக வரும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பலன் எடுக்கிறதுலாம் அந்த மாதிரி தான். ஸோ சூப்பராக வேலை செய்யும். பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ப்ராஃபிட்டும் உங்களுக்கு நல்லபடியாக வளரும். ஸோ வெளிநாடு, முக்கியமாக இதில் நிறைய பேர் டீச்சர்ஸ், டீச்சிங் ஃபீல்டு, எஜுகேஷனல் ஃபீல்டு, கன்சல்ட்டிங், ஐடியில் நிறைய பேர் அப்ராடுக்கெல்லாம் ஷார்ட் டேர்ம் ட்ராவல் நிறைய போய்ட்டு வருவாங்க. இப்போ ஜெர்மனி, யூஎஸ்க்கெலாம் ஷார்ட் டேர்ம் ட்ராவல் போய்ட்டு வருவாங்க. இது எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஆனால் வெளிநாட்டு பயணத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது மீனராசி. ஏன்னா மீனத்தில் தான் சனி பகவான் இருக்கார். ஊர்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த கண்ட்ரி இப்போ சேஃப்னே தெரியல நம்மளுக்கு. அமெரிக்கா, துபாயிலே குண்டு போடுறாங்க. அதனால் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் பத்திரமா வச்சுக்கோங்க. எம்பசியோட டீட்டெயில்ஸோ இல்லை அங்கே இருக்க ஃப்ரெண்டு, ஆஃபீஸோட டீட்டெயில்ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. முன்னாடி போன மாதிரி நான் பேக் எடுத்துகிட்டேன் சும்மா சுற்றி பார்க்கறதுக்கு நான் போகிறேன்ற மாதிரிலாம் போயிடாதீங்க. ஏன்னா நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் பெருசாக யோசிக்க மாட்டேன். பேக் வச்சு எந்த நாடுக்கு போகணுமோ விசா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தப்பு இப்போ பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா ட்ராவலிங்க்கு வந்து அவ்வளோ இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு. பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அது பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியோட டூராக இருந்தாலும் சரி, அதுவும் ஃபேமிலியோட போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக போயிட்டு வரணும். இது பார்த்துக்கோங்க. வேறு எது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த் விஷயத்தில். ஏன்னா இந்த சனி பயிற்சியில் நம்ம உடம்பை வந்து ஒரு வழி ஆக்கிட்டுருக்கோம். சரிங்களா? மனசு, உடம்பு 2த்தையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். மனசு கூட ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். சரிங்களா? குரு பகவான்லாம் உள்ளே வர்றதுனால கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஆனால் உடம்பு ஃபிசிக்கல் தான் தூங்கினே இருப்பாங்க, படுத்துக்கிட்டே இருப்பாங்க. பெட்லேருந்து 8, 8:30 ஆனால் கூட எழுந்துக்க பிடிக்காது, டல்லாக உட்காண்ட்ருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. கருப்பு உளுந்து நிறைய சாப்பிடுங்க. சாப்பாட்டில் கலந்து கருப்பு உளுந்து சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட சனி பகவான் தாக்கம் ரொம்ப கம்மியாகும். சங்குப்பூ, டீயில் சங்குப்பூ போட்டு குடிங்க. நம்ம வந்து மலர் மருத்துவம்லாம் நிறைய தருவோம். முக்கியமாக சனி பயிற்சிகள்லாம் நான் வந்து இது ஸ்டார் ஆஃப் பெத்லகம், செரி ப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மலர் மருத்துவம் தரும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து பரிகாரம்னா கோவில் போகிறது மட்டும் இல்லைங்க, அதை சுற்றி நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க.
கலரில் நிறைய விஷயம் மாறும். மெட்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற நகைகள், மீன ராசிக்கு வந்து தங்க நகை, இடுப்புக்கு மேலே தங்க நகை போட்டால் ரொம்ப நல்லது. சரிங்களா? இதெல்லாம் போட போட நம்மளுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நம்ம வந்து ஜெயிக்கலாம். சனி பயிற்சி நடக்குது, ஜென்மத்தில் சனின்னா அழுதுட்டு உட்காந்துட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். துணிச்சலாக இறங்கி என்னென்ன பண்ணணும்னு ஒரு கன்சல்டேஷன் எடுத்து ஒரு விஷயமும் நீங்கள் பண்ண ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். ஒரு கிஃப்ட்டை, இந்த நியூ இயர் கிஃப்டாக நான் தர விஷயம் வந்து, நீங்கள் யாருன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார் ஆஃப் பெத்லஹம்னு ஒரு மலர் மருந்து இருக்குது. நீங்கள் ஹோமியோபதி கடையில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு அந்த டைல்யூட்டட்னு கேட்டு வாங்குங்க. அது ஒரு 10 சொட்டு குளிக்கிற தண்ணியில் கலந்துட்டு குளிச்சுட்டு வாங்க. நல்ல ரிசல்ட்டு தரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர். டிஃபால்ட் சூப்பரான கடவுள், உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இது லக்ஷ்மி நரசிம்மர், இவங்கள வழிபடலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அழகாக மஞ்சள் மூக்கடலையோ இல்லை பூந்தியோ நீங்கள் தரலாம். லக்ஷ்மி நரசிம்மருக்கு போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பானகம் தரலாம். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வர சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வணங்கிட்டு வர இந்த தமிழ் வருஷ பிறப்பு சூப்பராக அமையும். இப்போ உங்கள் ராசிக்கான ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். என்னென்ன, ஓவராலாக என் லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, காதல் சேராதா, மகப்பேருக்கு டைம் எப்படி இருக்குது, வேலைக்கு டைம் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி, பிஸ்னஸ் வளர்றது ப்ராஃபிட் வருமா வராதா, கடன் வாங்கலாமா கடன் வாங்கக்கூடாதா, எங்கன்னா டூர் ட்ராவல்லாம் போகலாமா வரலாமா, வெளிநாடு போகலாமா வேணாமா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து வந்தோங்க. சரிங்களா? இதெல்லாமே பொதுவான தகவல். நம்ம எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்கள் இருக்காங்கன்னா ஒரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. சரியா? அதனால் அந்த 1 கோடி பேருக்கு நம்ம பொதுவாக தான் நம்ம சொல்ல முடியும். கட்டவரல் ரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். அதை பொறுத்து நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயம் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு அந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முக்கியமான விஷயத்தை ஒன்று நடக்க போதுன்னா என் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்சல்டேஷன் எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக வரும். சரி, நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த வருஷம் பராபவ வருஷம் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் சேஞ்சஸ் என்னென்ன வரும்ன்ட்டு. இதெல்லாம் இன்னும் அதிகமாக என்னென்னா போர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வருங்க. முக்கியமாக அண்டை நாடுகளோட, நம்ம பங்களாதேஷ், சைனா, இங்கெல்லாம் வந்து போர்கள் அதிகமாக வரும். ஓகே, நம்மளுக்கே டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக வரும். இது வந்து ஜோதிடம். நான் சொல்கிறது ஜோதிடம். அப்போது இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கான்னா ஓரளவுக்கு இருக்குது, பட் பெருமளவுக்கு இல்லை நம்ம கண்ட்ரோலில். அதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் நம்ம எதெல்லாம் சேவ் பண்ணணுமோ பண்ணிக்கணும். பணம் சேருங்க, தேவையில்லாத செலவு பண்ணாது. சரிங்களா? தேவையில்லாத ஆடம்பர விஷயத்தில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான நேரத்துக்கு காசு இல்லைன்னா கஷ்டம். அதனால் பணம் சேருங்க. அதை முக்கியமாக நகையாக சேருங்க, தங்கமாகவோ வெள்ளியாகவோ. ஏன்னா சில இது யாரையும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ கிரிப்டோ, சில கண்ணுக்கு தெரியாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு ஏமாந்துடாதீங்க. கரெக்டாக கிரிப்டோவே நல்லது, பிளாக் செயின். ஆனால் பிளாக் செயின் படித்தவன், பட் இருந்தாலும் ப்ராப்பரான பிளாக் செயினில் போட்டிங்கன்னா அதுவும் வளரும். சரிங்களா? தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு மாட்டிக்காதீங்க. பணத்தை சேருங்க. உணவை வீணாக்காதீங்க. ஏன்னா உணவு தட்டுப்பாடு வரும். அதாவது உணவு வளர்க்க முடியாமல் தட்டுப்பாடு இல்லை, உணவை வளர்த்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அங்கங்கே ஷிப்பு மாட்டிக்கும், அங்கங்கே கப்பலை நிறுத்துவாங்க, அங்கங்கே ரோட்வேஸ் நிறுத்துவாங்க. அதனால் சாப்பாடு கிடைக்காது, அதனால் விலை ஏறும். பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறும். சரிங்களா? பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் போட்டிருக்கு, ஏறும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சூழ்நிலை இப்போ நியூஸும் நடந்துகிட்ருக்கு. அதனால் உணவு வீணாக்காதீங்க. நீங்கள் வீணாக்குற உணவு யாராவது ஒருத்தர் வயிற்றுக்கு போக வேண்டியது. அதனால் அந்த பாவக்கர்மா நம்மளுக்கு வேண்டாம். ஸோ காசை சேருங்க, உணவு சேமிக்க ஆரம்பிங்க, உணவு வீணாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுனீங்கன்னா தான் நம்ம எல்லாருக்குமே டஃப் பீரியட் வரும்போது, அதாவது ஒரு சேயிங், என்விரான்மெண்டலி ஸ்ட்ராங்கர் தென் அஸ். நிறைய பேர் கேட்போம்ல, எல்லா ராசியும் வேறுனா சுனாமி வரும்போது எப்படி எல்லாரும் இறந்தாங்கன்னு. என்விரான்மெண்ட்டோடைய ராசி ரொம்ப ஸ்ட்ராங்கு நம்மளை விட பஞ்சபூதங்கள் எனர்ஜி ஸ்ட்ராங். ஒரு போர் வரும்போது எந்த ராசி லக்னம்லாம் பார்க்குது அடித்து நகர்த்திட்டு போயிட்டே இருக்கும். யார் காப்பாற்றுவாங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க. அப்போது இப்போவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் விற்றுட்டு பண்ண சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுடைய கஷ்ட காலத்தில் அவங்க திருப்பி பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது, பண்ணுவாங்க. இந்த உலக அமைதிக்காக எல்லாரும் அந்த சிவபெருமான் பார்வதியை வேண்டி உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் ஒரு சிறப்பான நியூ இயராக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.